லைவ்ல விஷாலும் முத்துக்குமரனும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து கில்ட்டாக இருக்குது, நான் நேராகவே சொல்லியிருக்கணும், ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்னா நேராகவே சொல்லியிருக்கணும், நான் வந்து சொல்லலை, அதனால் எனக்கு வந்து கில்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா ஆக்வர்டாக இருக்குது கில்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியுது, இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து அந்த பக்கம் போய் உட்காந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணாங்களையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்யா கூட சொல்லியிருப்பார், எனக்கு வந்து ஆக்வர்டாக இருந்துச்சு அந்த வந்து உட்காந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து கில்ட்டாக இருந்துச்சு, நான் வந்து அப்பயே சௌந்தர்யாட்ட வந்து சொல்லியிருக்கணும், இது வந்து எனக்கு ஆக்வர்டாக இருக்குது, இப்படி வந்து உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க பெண்கள்கிட்ட யார்ட்டையாவது சொல்லி கூட இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி உட்காராதீங்க ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும், நான் வந்து சொல்லலை, அது வந்து எனக்கே கில்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சரி கூட என்ன பிரச்சனை வந்து கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், இங்கே நாங்கள் ஒரு பசங்க ஒரு 35 நாளாக வந்து இருக்கிறோம், நாங்கள் எந்த பெண்ணையுமே வந்து தப்பாக கூட பார்க்க மாட்டோம், அப்படி தப்பாக பார்க்காம நாங்கள் வந்து இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது ஒரு பெண் இப்படி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே கேமராலாம் இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து அப்படியே இது பண்ணிட்டு வந்து போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் வந்து கண்ணியமாக இருக்கோம், அந்த பெண்ணு தான் வந்து அப்படி உட்காந்துட்டா, அப்படி உட்காந்தாலும் நான் வந்து சொல்லியிருக்கணும், இதுக்கு மேலே நாங்கள் வந்து சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி நான் சொன்னால் வந்து எங்கள் மேலே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு முத்துக்குமரனா. அதுக்கு வந்து விஷால் வந்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி தான் வந்து தர்சிகா விஷால் லவ் மேட்டருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு வந்து ஆக்வர்டாக தெரிஞ்சு அப்படின்னா அவங்கள்ட்ட டேரெக்டாக சொல்லிடுறது, அப்படி இல்லைனா பெண்கள்கிட்ட சொல்லி அதை வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுறது, அந்த மாதிரி நம்ம வந்து முடிவு எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம கண்ணியம் முக்கியம், நம்ம கண்ணியமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காரு. இது குறித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.